லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இளம் தலைமுறை வாக்காளர்களை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றுமா அல்லது நாம் தமிழர் கட்சி கைப்பற்றுமான்றதை மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சீமான்றது ஒரு காலகட்டத்தில் நல்லா இருந்தார். அவர் எந்த காலத்துலேயும் யாருக்கிட்டேயும் கூட்டணி வைக்கிறது கிடையாது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறார ஒழிய அவரால் அந்த கெப்பாசிட்டி கிடையாது, நெவர். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கட்சியும் கிடையாது. அதனால் ஐ வில் காட் ப்ராமிஸ் ஐ டோன்ட் பவுலாட்டி டோன்ட் டாக் ஐ ஃபேஸ். ஆனால் என்ன ஒன்று, சீமான் சீமானை ஒத்தியோ விஜய் என்ன சொல்லிட்டா தெரியுமா, அவன் பெரிய ஆளையே கிடையாதுன்ட்டான். சொன்னாரா இல்லைங்களா? வித்தின் 10 days முன்னாடி அவர் என்ன சொன்னார், விஜய்க்கு கெப்பாசிட்டி இருக்குது. விஜய் கிட்ட தான் போவாங்க. ஏன்னா மக்கள்லாம் விஜய் இப்போ விரும்ப ஆரம்பிச்சு. ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்க, இளம் வயசில் இருக்கிறவங்க எல்லாம் விஜய் தான் விரும்புகிறாங்க. அதனால் விஜய் கிட்ட தான் போவாங்க. அதாவது இளம் வாக்காளர்கள் சொன்னோன்னா அவங்க ரசிகர் மன்றமாக இருப்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும். ஆனால் அதிகமான ஓட்டு கிடைக்கணும்னா அவங்க நிறையா உழைக்கணும். அதுக்கு இன்னும் வாய்ப்பு, இன்னும் காலங்கள்லாம் இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். ஆனால் இப்போ உள்ள ஒரு சூழ்நிலை வச்சு சொல்ல முடியாது. கட்சியும் விட ரெண்டு ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஸ்டாண்டிங் ஓட்ஸ் இருக்குது மெயினாக. இதில் குறிப்பிட்ட நான் தமிழருக்கு எப்போதும் ஒரு பர்சன்டேஜ் ஒரு 8% வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு எப்படியும் இந்த இதில் ஒரு 2 to 3% தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. எத்தனையோ நடிகர்கள், பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் வந்திருக்காங்க. சிவாஜி அவங்கெல்லாம் வந்தோடனே பெரிய சாதனைகளை எதுவும் படைச்சிருக்காரு. இப்போ 26ல் ஒரு 3% வரைக்கும் ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கஷ்டப்பட்டு ஒரு அரசியலாக பண்ணல அவங்க. இப்போ எம்ஜிஆரை பொறுத்தவரை என்ன பண்ணாங்கன்னா, பொதுமக்கள் சேவை செய்யணும், கிராமப்புற சேவை செய்யணும், வாங்கக்கூடியில் இப்போ மக்களுக்கு, ஏழை மக்களுக்காக கொடுத்து வளர்ச்சி பண்ணாங்க. அதே மாதிரி அதுக்கு ஜெயலலிதாமா பண்ணாங்க. விஜயை பொறுத்தவரை வந்தால் சினிமாவில் ஒரு சண்டை காட்சிகள் இதையும் பார்த்து சில இளைய தலைமுறைகள், அதாவது பெண்கள், ஆண்கள் அப்படி விரும்பலாமா தவிர இங்கே அண்ணா திமுக மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தல திமுக போடுவாங்களே தவிர இதை விஜயெல்லாம் எக்காலம் கொண்டு ஒரு ஆட்சி அமைக்க ஒரு சட்ட ரெக்கார்டே கிடையாது, அமைக்கவும் முடியாது. யாரும் அந்த அளவுக்கு வர்ற சான்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் 2 பேருமே சீமானும் ஒரு பக்கத்தில் இளைஞர்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் விஜய் அவரும் ஒரு இடத்துல குழப்பிக்கிட்டு இருக்கிறார். இது 2 பேருமே ஒன்றும் ஆக போகிறதில்ல. அரசியலுங்கிறது வேறங்க. அரசியலுங்கிறது திடீர்னு நடத்தக்கூடிய அரசியல், அது வேற. திடீர்னு நடத்தினா அது அரசியல் அந்த மக்கள் மத்தியில் எடுபடாது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது சில திட்டங்களோட தொடங்கணும். ஒரு திட்டங்கள் தொடங்குனா அந்த திட்டத்தில் அதை நிறைவேற்ற முடியுமா என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். இது ஒரு இப்போ ஒரு தந்திரமான அரசியலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. சீமா பேசும்போது சீமா அதுக்குள்ளே தான் நிற்பார். அவர் திடீர்னு இலங்கையும் பாரு, எங்கள் அண்ணன் கேப்டன் பாரு, பிரபாகரம் பாரு, அதை பேசிட்டு அது வருவார். அது அவருடைய கேட்டகரியில் அப்படி தான் இருக்கும். அந்த சாயல் அப்படி இருக்கும். கண்ணை மூடி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு சார் அப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறலாம் சொல்ல முடியாது. இப்போ பர்ச்சேசர் யார் வெயிட்டாக இருக்காங்க, அவங்க தான் கேட்ச் பண்ணுவாங்க. இப்போ விஜய்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கன்னா அவங்கெல்லாம் விஜய்க்கு போட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. மொத்தம் 8.5 கோடி வாக்காளர்கள் வந்திருக்கிறது எவ்வளோ, 3 லட்சம் பேர் தான். அதை வச்சுலாம் நம்ம அளவுக்கு அதிகமான ஒப்பீடுலாம் செய்ய முடியாது. ஏகப்பட்ட நம்ம பில்டப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. போயிட்டு நம்ம இல்லை, குறைந்தபட்சம் ஒரு 25-30 லட்சம் பேர் வந்திருந்தால் கூட பரவாயில்ல. அதாவது அதில் ஒரு 3 லட்சம் பேரில் ஒரு 10,000 சேரை உடைக்கப்பட்டது அப்படின்றாங்க. மிகப்பெரிய கலவரம் ஆனது மாதிரி. அவங்களுக்கு சுகாதாரமான தண்ணி இல்லை, சத்தான உணவு இல்லை, போக்குவரத்தில் இடையில நிறைய பேர் காணாமாயிருக்கிறாங்க, இறந்துருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் அஞ்சலி தீர்மானம்லாம் அதில் கூட்டத்தை அறிவிச்சு இப்படி ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. எல்லாத்தையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். இது நீங்கள் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இல்லையே. இத்தனை வருஷம் எலெக்ஷனில் நடக்குது, இத்தனை வருஷம் பண்ணுறீங்க. எந்த ஒரு கூட்டணியாவது சேர்ந்து இருந்தால் அவர் அட்லீஸ்ட் ஒரு 5 தொகுதி 6 தொகுதி வின் பண்ணியிருக்கலாம். இதே திருமாவளவன் இருந்தார், எம்பி தொகுதி அதை கேட்குறாரு, இதை கேட்குறாரு, அதை கேட்குறாரு, சண்டை போட்டு வாங்குறாரு. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. அது நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ ஒன்று ஒரு ஸ்டடி மைண்டுன்னு கிடையாது சீமானுக்கு. வல்லூர் கோட்டத்தில் வர நான் தான்ற கெட்டப்புன்ற அது என்ன பிரயோஜனம்? யாராவது ஒரு கூட்டணியில் சேர்ந்து, விஜயகாந்த் இருந்தார் அந்த காலத்தில், அவர் சேர்ந்தார், 39 எம்எல்ஏ வாங்கினார், எல்லாம் செஞ்சார். இருக்கிறாங்கம்மா, இருந்தாலும் ஸ்டடி மைண்டு இல்லையே.
இதே ஒரு போன மாதம் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கோர்ட்டு கேஸு அந்த கேஸு இந்த கேஸு எல்லாம் நடந்துச்சு. ஸ்டடி மைண்டு கிடையாது. வேறு எதுவும் தப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். விஜய் இப்போக்கும் இருக்கிறாங்க. பட்டு சினிமாங்கிறது வேற, வாக்குங்கிறது வேற. சில இதில் வந்து இப்போ சீமானுக்கு வந்து சில அனுபவங்கள் இருக்குது. அதே மாதிரி விஜய்க்கு ஒரு புதுசாக விரும்புகிறவங்க விஜய் பக்கம் போகலாம். சரி, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விஜய் பக்கம் போகலாம். கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ சீமான் வந்து பேசுகிறாரு, பட் வந்து அது மாதிரி ஒரு செயல்பாடு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தடுமாறுற கூட்டம் நிச்சயமாக விஜய் பக்கம் போகும். சீமானுக்குள்ள ஓட்டு மாதிரியும் விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆனால் அவங்க ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஓரளவு கிடைக்கும். கண்டிப்பாக போவானுங்க. ஏன்னா சீமானுடைய செய்கைகளும் சரியில்லாத போச்சு. இப்போ மக்களுக்கெல்லாம் வந்து சீமான அரசியல் வந்து ஒரு மாதிரியாக பண்ணுறாரு. ஆனால் இவர் வந்து இப்போ வந்து இந்த மாநாடு ஒன்று நடத்தி சின்ன சின்ன பசங்களெல்லாம் கவர் பண்ணி ஒரு நிலையில் வந்து இந்த ஆட்சியை பிடிக்கணுன்னு ஒரு இதோடு இருக்காப்புல. இல்லை, அவருடைய பேச்சு வல்கரான பேச்சு. சில விஷயங்களில் வந்து மற்ற கட்சிகளை கடுமையாக பேசுகிற மாதிரி அப்படிலாம் இருக்கும்போது மக்கள்கிட்ட வெறுப்பு தான் ஆகுறாங்க. அதனால தான் மக்கள் வந்து அவர் விரும்பலை. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயகாந்த் வந்து பரபரப்பாக வந்தார். விஜயகாந்த் வந்தாங்க, காலப்போக்கில் படிப்படியாக குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி தான் அரசியல் வந்து எல்லாருமே வந்து அரசியல்வாதிகளை வந்து திரைப்பட நடிகர்களுக்கு கொடுக்காது. அப்படி பார்த்தா அங்கிட்டு பார்த்தா இவர் நம்ம சிவகுமார் பசங்க 2 பேர் இருக்காங்க, எல்லா கட்சியும் இருக்காங்க. இப்போ வந்து சிவாஜி கணேச கட்சியை துவக்கி பண்ணி பார்த்தாரு, காலம் வெல்லலை. அதே மாதிரி கமல்ஹாசன் வந்தார், அவர் கதையும் முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி வந்து முடியும் கதை தான் நடிகர்களை பொறுத்தவரையும். அதிமுக ஆட்சியமைக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து திமுக இதுகளுக்கு தான் இருப்பாங்க தவிர மக்களை பொறுத்தவரையும் இந்த மாதிரி இதுகளுக்கு சபி சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி உடனே வந்து இளைஞர்கள் பூரா அப்படி தொப்புணுலாம் அப்படிலாம் விழுந்துட மாட்டாங்க. விஜய் வந்து அரசியலில் குதிச்சிருக்கிறார் அப்படின்னா விஜய் வந்து குதிச்சிருக்கலாம். அரசியல் ரீதியாக அவர் வந்து இப்போ வந்து மேடையில் பேசுகிறார். மேடையில் பேசும்போதே பல விமர்சனங்கள் வருது. அவருக்கு என்ன பேசுகிறாருன்னு அவருக்கு தெரியல. இதெல்லாமல் பேசிட்டு கிடையாது. நிறைய பிரச்சனைகள் வரும்பொழுது அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. அதனால் வந்து அரசியல் அப்படிங்கும்போது அரசியல் கட்சி கீழே இருந்து அடித்தளம் போட்டு வளரக்கூடிய அரசியல் கட்சி என்பது தான் அந்த மக்களுடைய நிலைமைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை தீர்மானிக்க முடியும். திடீர் அரசியல் அப்படி நடத்துகிறாங்கன்னா அது திடீர் அரசியலுக்காக அந்த இளைஞர்கள்லாம் பின்னால் போயிட மாட்டாங்க. எனக்கு அதிகமான வாலிபர்கள் வருவாங்க, இளைஞர்கள்லாம் வருவாங்க, எனக்கு அதிகமான இளைஞர்கள் வருவாங்கிறதெல்லாம் அதெல்லாம் பகல் கனவு. அது நடக்கவே நடக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அது அவங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பூரா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் வந்து 200 சொன்னது 220 கூட ஆகலாம். யங்ஸ்டர் இப்போ உள்ள இந்த மாநாட்டை பார்த்தீங்கன்னா விஜய் வர அவங்க தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அதனால் விஜய்க்கு ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது யங்ஸ்டர். ஆனால் அதிகமான கிடைக்காது, குறைந்த ஓட்டுல கிடைக்கும். ஆமாம், சீமானோட விஜய்க்கு அதிகமாக ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உண்மையில தான் கட்டாயமாக. ஏன்னா அவர் பேசுகிறாரு, பேசிட்டு ஒரு நாளும் அதே அவங்க நிர்வாகிகளே சில நேரத்தில் திட்டுறாரு. அதனாலே அவங்க சில பேர் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க தம்பிகள்லாம் சொல்கிறாங்களா, அவர் சொல்கிற மாதிரி தம்பிகள்லாம் நிச்சயமாக விஜய் பக்கம் போகிற வாய்ப்பு இருக்குது. இளைஞர்கள் சும்மா ஒரு சினிமாவில் பார்க்குறதுக்கு அப்போ எப்படி நீங்கள் எல்லாம் போய் நிற்கிற மாதிரி நாங்களே சில இளைஞர்கள் போய் நிற்பார்ல தவிர இது வந்து ஓட்டாக மாறுவதற்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பொழுதும் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. இல்லை, ஒரு நடிகருங்கனால போவாங்க. சீமானுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான இது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அவரோட 10 பேர் இவரோட 10 பேர் போவாங்களே தவிர ஆட்சி அமைக்கோட பெருந்தன்மை வந்து யாருக்கும் வர்றதுக்கு சான்ஸே தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிடையாது. சீமான் அவர்கள்னு இப்போ ஒரு விஜயை தூண்டி விட்டாங்க. தூண்டி விட்டு 2 பேர் அவரை வந்து முன்னுக்கு வர போகிறப்ப விஜயை டக்குன்னு மாட்டார். சீமா சும்மா இருந்த விஜயை தூண்டி விட்டு ஒரு பரபரப்பை எடுத்துக்கிட்டு இப்போ சீமானு விஜயின் தமிழ்நாட்டில் இவங்க சென்ட் ஆகி போச்சு. இது நிலைக்கிற சென்டாக தெரியலை. இல்லை, சீமானுடைய ஓட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 7.5-8% சொல்கிறாங்க. அது உண்மையான நம்ம தெரியல கருத்தா. ஆனால் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சீமானுக்கு வந்து கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை இருக்குது. கட்சியிலேருந்து முக்கியமான நபரில் வெளியில் போயிட்டுருக்கேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவங்களே சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாமே தேர்தல் எதிரொலிக்கும். சீமானுடைய வாய்ஸ் போயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சீமான் வச்சுருந்த கான்செப்ட் வேறு, இப்போ நிற்கிற கான்செப்ட் வேறு, அவ்வளோதான். அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளர் தான். அவர் கட்சி தலைவர்லாம் ஒன்றும் கிடையாது. பல்வேறு விதமான குழுக்கள் இருந்தாங்க. அந்த குழுக்களுக்கு இவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக போயிட்டாரே தவிர அந்த கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தலைவர் அப்போ சீமான் சொல்லிருக்காரா? அது குழுக்கள் இருக்குது. அந்த குழுக்களோட ஒருங்கிணைப்பாளர். அந்த குழுக்கள் எப்போ வேணால் வெடித்து செதறலாம், எப்போ வேணால் வெளியில் போயிடலாம். அப்படி நிறைய விஷயம் இருக்குது. அதில் நம்ம அதுக்குள்ளே போயிட்டா 4 ஃபுல்லாக பேசலாம். சப்ஜெக்ட் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சீமானோட சப்ஜெக்ட் இதுதான். பிரியும் மேடம், பிரியும். அதாவது ஒன்லி சீமானுக்கும் போக வாய்ப்பில்லை,
விஜய்க்கும் போக வாய்ப்பில்லை. அந்த இளைஞர்களுடைய இது வந்து மூணாக பிரியுங்கிறது என்னுடைய கருத்து இருக்கா. ஏன்னா இப்போ அவர்கிட்ட வந்து ஒரு அதில் வந்து ஒரு எப்பவுமே ஒரு இதாக பேசுவார் நிலையா. இப்போ கொஞ்சம் ஒரு தாங்கிற ஒரு இதில் பேசுகிறார். அதனால் நீங்கள் சொல்கிற கருத்து அவருக்கு போக வாய்ப்பில்லை, குறையும். அவருக்கு செல்லக்கூடிய வாக்கு குறையும். 2 பேர் பக்கத்துலேயும் வாய்ப்புகள் போனால் திராவிட முன்னேற்ற கழகம் தாங்க வெற்றி பெற முடியும். 2 பக்கத்துலையும் பிரிஞ்சு போகிறாங்க, இளைஞர்கள் பிரிஞ்சு போகிறாங்க. அந்த பக்கத்தில் இளைஞர்கள் பிரிஞ்சு போகிறாங்க, இந்த பக்கத்தில் இளைஞர்கள் பிரிஞ்சு போகிறாங்கன்னு வச்சுங்க. வாக்காளர்களுடைய வாக்குகள் பிரியும் போது எப்படி இருக்கும்? அந்த சாலிடராக அந்த மக்கள் போட்ட ஓட்டு இருக்குது பாருங்க, அதே ஓட்டு இன்னும் நீடிச்சு தான் விடும். அதனால் வந்து நாங்கள் வெற்றி பெற்றுருவோம், இளைஞர்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டோன்னே நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம், அதெல்லாம் பகல் கனவு, அது நடக்காது.